வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி சோழியன் குடுமி சும்மா ஆடாது. அந்த பழமொழி கேட்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, சோழியன் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு குடுமி சும்மாலாம் அவர் இது ஆடாது, அவருக்கு சாதகமா ஏதாவது நடந்தா மட்டும் அந்த குடுமி ஆடும் அப்படின்னு தான் பொருள் எடுத்து விடுவாங்க. ஆனா உண்மையான பொருள் அது கிடையாது. இதற்கு ஒரு மாறுபட்ட பொருள் உண்டு. எப்படின்னா, சோழியர்கள் பழங்காலத்துல சோழியர்கள்ங்கிறவங்க யாருன்னா திருக்கோயில்கள்ல பணிவிடை செய்யக்கூடியவர்கள், ஊழியம் செய்து பணிவிடை செய்யக்கூடியவர்கள் தான் சோழியர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கும்பாபிஷேக நேரத்துல மேல கோபுரத்துல புனித கலசங்கள், அந்த கலசம் வச்சிருப்பாங்க, கோபுர கலசங்கள். அந்த கலசங்கள்ல கொண்டு புனித நீர் ஊத்துறதுக்காக கீழே இருந்து கலசங்கள்ல, மண் கலசங்கள்ல என்ன கொண்டு போவாங்க, அதாவது நீர் கொண்டுட்டு போவாங்க, புனித நீர். இந்த புனித நீர் கொண்டு போகும்போது அந்த நீர் தழும்பாமல் இருக்கிறதுக்காக அந்த கலசங்களை என்ன செய்வாங்கன்னா, தலையில வெறும் தலையில வச்சு கொண்டு போக மாட்டாங்க, சும்மாடு வச்சு சுமந்து கொண்டு போவாங்க. இப்படி இந்த புனித நீரை கொண்டு போற உரிமை யார் பெற்றது, யாருக்கு உண்டுன்னா இந்த சோழியர்களுக்கு தான் உண்டு. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. கும்பாபிஷேக நேரத்துல மேல புனித நீர் கொண்டு போகக்கூடிய உரிமை. அப்ப ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்த நேரத்துல பழங்காலத்துல என்ன செய்தாங்க, ஒரு 6 சோழியர்கள் வந்திருந்தாங்க. மேல புனித நீர் கொண்டு போனோன்னு 6 கலசங்கள்ல நீர் நிரப்பி வச்சிருந்தாங்க. 6 பேரும் எடுக்கும்போது அதுல 5 பேர் சும்மாடு கொண்டு வந்தாங்க. சும்மாடுங்கிற பிரிமனை, அதாவது துணியை வட்டமா சுத்தி நடு தலையில, உச்சந்தலையில வச்சு அதுக்கு மேல அந்த கலசங்களை வச்சு, தண்ணி நிறைஞ்ச கலசங்களை வச்சு கொண்டு போவாங்க. ஒரு துளி கூட தண்ணி வெளியே தழும்பி விழாது. அவ்வளவு பாதுகாப்பா கொண்டு போகலாம், மேல எவ்வளவு உச்சிக்கு போகணும்னாலும். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 5 பேரு சும்மாடு கொண்டு வந்திருந்தாங்க. இதுல ஒருத்தர் மட்டும் சும்மாடு எடுத்துட்டு வர மறந்துட்டார். அவர் பார்த்தா கும்பாபிஷேகத்துக்கு நேரம் நெருங்கிருச்சு. என்ன பண்ணேன்னு தெரியல, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரவும் முடியாது. எப்படி தழும்பாம சிந்தாம சிதறாம அந்த புனித நீரை மேல கொண்டு போகணுமே, கொண்டு போய் கோபுர கலசங்கள்ல விடணுமே, என்ன பண்ணன்ட்டு இவர் யோசிச்சுட்டு தலைமை புரோகிதர்கிட்ட போய் கேட்கறாரு. ஏன் நான் இப்படி எடுத்துட்டு வர மறந்துட்டேன், சும்மாடு எடுத்துட்டு வரல, அதனால நான் எனக்கு குடுமி இருக்குல்ல, சோழியர்கள் எல்லாருமே குடுமி வச்சிருப்பாங்க, எனக்கு குடுமி இருக்குல்ல, முடி இருக்கு, அதை நான் உச்சந்தலையில ஒரு கொண்டமை, அதாவது சும்மாடு வட்டமா சுத்தி அதை சும்மாடு போல வச்சுட்டு அதுக்கு மேல நான் அந்த கலசத்தை வச்சு கொண்டு போறேனே அப்படின்னு கேட்பாரு. இந்த புரோகிதர் அதுக்கு சம்மதிக்கலை. ஏன்னா இது இறை காரியம், இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பணிவிடை. அதை நம்ம தலைமுடிமையா சும்மாடு மாதிரி வச்சு கொண்டு போவாங்க, அப்படிலாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னா, அந்த சோழியர்கிட்ட, அந்த சும்மாடு கொண்டாடாதவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க குடுமியிலலாம் வச்சு கொண்டு போவாண்டாங்கிறதுக்காக என்ன சொன்னா, சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது. சோழியனோட குடுமி தலையில் சுமந்து செல்லக்கூடிய சும்மாடு ஆகாது. சோழியன் குடுமி சும்மாடு ஆகாதுன்னு சொன்னத எல்லாரும் அப்படி மருவி மருவி சொல்லி சொல்லி சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லி அதை குடுமி ஆடுறது மாதிரி கதை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம பார்த்ததுதான் அந்த பழமொழியோட உண்மையான விளக்கம். வணக்கம்.